Haniris kitchen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரெட் ரெசிபிங்க. இதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இங்கே வச்சுருக்க பாருங்கள். அதுதான் நம்ம இப்போ ஒரு வானொலி எடுத்துக்கலாம். அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம 1/4 கப் கேரட்டை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா இது வணங்கணும். பீன்ஸ், கேரட், தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கினதுக்கு பின்னாடி நம்ம கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூடயே நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்த போகிறேன். மிளகாய்த்தூளையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வணக்கிக்கோங்க. அவ்வளோதான். இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்டாட்டம் செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதில் நடுவில் அந்த மசாலாவை வச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த மசாலாவை உள்ளே வைக்கலாம். வச்சாச்சு. இப்போ நான் இதோட சைடில் இருக்கு இல்லைங்களா, 4 சைட்லேயும் நம்ம ஓரத்தில் அந்த மைதா மாவு பேஸ்ட்டை தடவ போகிறோம். பாருங்கள், மைதா பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை 4 பக்கமும் தடவுறோம். பாருங்கள், ஃபுல்லாக 4 சைடு தடவிக்கோங்க. சூப்பராக தடவியாச்சு. இப்போயே பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மழை காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். பாருங்கள், இது மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓரத்துலலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுருக்கோம். எண்ணெயில் இதை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மசாலா ப்ரெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். பாருங்கள், 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தக்காளி சாஸ் தொட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுக்கும் போது லைட்டாக கிறிஸ்ப் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆயிரும். எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்தோன்னே நல்லா மொறுன்னு ஆயிருங்க. உள்ளுக்குள்ளே மசாலாவும் இருக்கங்காட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி பாருங்கள், உள்ளுக்குள்ளே எல்லாம் ஃபுல்லாக கேரட், பீன்ஸ் தெரியுது. இதில் நம்ம சாஸ் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.